ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் இந்த பேட்டர்ன் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இப்போ இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி எல்லா சைஸுக்குமே எப்படி ஸ்லீவ் டிராஃப்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இதுக்கு நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் வந்துட்டு ஸ்லீவோட லென்த் அண்ட் ஸ்லீவோட ரவுண்டு. இந்த ரெண்டு மெஷர்மெண்ட் இருந்தால் போதும். இப்போது எனக்கு ஸ்லீவோட லென்த் வந்து 13 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அது கூட நான் 1 இன்ச் ஆட் பண்ணி இங்கே 14 இன்ச்சஸாக மார்க் பண்ண போகிறேன். ஏன் 1 இன்ச் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் அண்ட் கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் கொடுத்துக்கணும். ஸோ டோட்டலாக 14 இன்ச்சஸ் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பேட்டர்னை கரெக்டாக இது மேலே பிளேஸ் பண்ணி நம்ம இந்த கர்வை ட்ரா பண்ணிக்கணும். இப்போ பேக் போர்ஷன் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு இதை ஓப்பன் பண்ணி இது மேலே பிளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரேஸ் பண்ணிடுங்க. நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது ஆர்ம் ஹோலோட ரவுண்டெல்லாம் மெஷர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷன் கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி நம்ம இதை டிராஃப்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்துட்டு என்னோட பேக் அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டிருக்கேன். ஸோ இதிலிருந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுறணும். எதுக்குன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி நம்ம இந்த ரவுண்டை மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு வந்து 11.11 இன்ச்சஸ் கிட்ட வருது. ஸோ 11.1 ஃப்ரண்ட்டோட போர்ஷனையும் நான் அதே மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு 11.5 இன்ச்சஸ் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த பேக்கோட கர்வ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச் இறக்கி நம்ம அதே மாதிரி 11.1 எனக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, ஸோ அது எங்கே வருதோ அங்கே நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் இந்த லைனை விட வெளியே வருது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த கர்வை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறணும். இப்போது ஃப்ரண்ட்டோட போர்ஷன் அதே மாதிரி கீழே ஒரு 1/2 இன்ச் இறக்கி 11.5 எவ்வளோ இங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு இந்த ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதோட மிட் பாயிண்ட்டை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இங்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்தாலுமே அதோட மிட் பாயிண்ட் என்னமோ அதை வந்து நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்லீவோட விட் என்னமோ அதை மார்க் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு வந்து 13 இன்ச்சஸில் என்னோட ஸ்லீவோட ரவுண்ட் வந்துட்டு 11 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 11 இன்ச்சஸ் டிவைடட் பை 2 பண்ணேன்னா 5.5 கிடைக்குது. ஸோ அதை நான் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ்க்கு இங்கே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கேயுமே நம்ம 1.5 இன்ச்சஸ் உள்ள தள்ளி மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம பேட்டர்னில் மெஷர் பண்ணும்போது ஃபுல்லாமே தான் நம்ம மெஷர் பண்ணோம். நான் 1.5 இன்ச்சஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நான் இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் உள்ள தள்ளி மார்க் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நீங்கள் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த ரெண்டு லைனையுமே வந்து கனெக்ட் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்லீவ் பேட்டர்ன் டிராஃப்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போது இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் லாங் ஸ்லீவ் அப்படிங்கிறனால கொஞ்சம் லூஸாக வரும். உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட்டடாக வேணும் அப்படின்னா இன்னும் 2 மெஷர்மெண்ட் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். நம்மளோட ஸ்லீவில் 5 இன்ச்சஸில் ஒரு மெஷர்மெண்ட் அண்ட் 8 இன்ச்சஸில் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 5 இன்ச்சஸில் வந்து 13 இருக்குது. ஸோ இங்கே நான் ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி வச்சுட்டு 5 இன்ச்சஸ் எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 8 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணிக்கணும்.
இப்போ 5 இன்ச்சஸில் வந்து எனக்கு 13 இருக்கு இல்லையா? ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணேன்னா 6.5 வருது. ஸோ அது கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 7 இன்ச்சஸாக நான் இங்கே எடுத்துக்கிறேன். எதனால் 1/2 இன்ச் சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம சேர்க்கலனா ரொம்ப டைட்டாக இருக்கும், அதனால தான். அதே மாதிரி 8 இன்ச்சஸில் வந்து 12.5 எனக்கு இருக்குது. ஸோ 6.25 கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 6.75 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த லைன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுறணும். இது மாதிரி அதே மாதிரி இங்கேயுமே ஒரு 1/2 இன்ச் நம்ம வெளியே கொடுக்கணும். இதே மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பெர்ஃபெக்டான ஸ்லீவ் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி பஃப் ஸ்லீவ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.